ஹாய் எவ்ரிபடி. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி ஓணம். ஹாப்பி ஓணம் டு ஆல். அப்புறம் ஓணத்துக்கு என்ன செய்ய போறீங்க? ஸ்பெஷலா ஒரு பாயசம் செய்ய போறேன். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா ஓணத்துக்கு நாங்க நிறைய பிளான் பண்ணியிருந்தோம், நிறைய வெரைட்டி செஞ்சு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு டைம் இல்லை, அதனால அதை அடுத்ததுல உங்களுக்கு கண்டிப்பா நாங்க செஞ்சு காமிக்கிறோம். ஆனா ஏதோ ஒன்று செய்யணும் கண்டிப்பா. ஓணத்தை நம்மளுக்கு ஸ்பெஷல் வீட்டில் செய்யணும். வருஷம் நாங்க செய்வோம் பாயசம். அந்த பாயசம் உங்களுக்கு ஸ்பெஷலா ராகி இன்னைக்கு செய்ய போறோம். என்ன பாயசம்? ராகி சேமியா பாயசம். ஆனா கேரமெல்லாம் போட்டு டிஃப்ரெண்டான பாயசம், டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ராகி, இப்ப என்ன பண்ண போற பாயசத்துக்கு? இப்போ பாயசம் ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அந்த வெர்மிசல் சேமியாவை இதுல வறுத்து எடுக்க போறேன். லைட்டா வறுத்து எடுக்கணும். இப்ப நிறைய போடக்கூடாது, நெய் கொஞ்சம் தான். ஆமா, 1 ஸ்பூன் போட்டா போதும். இது ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். ஓகே, இது ட்ரை ரோஸ்ட் பண்ணணுமா? ஆமா. ஓகே, லைட்டா வறுத்தா போதும். ஓகே, வறுத்துச்சு, வாசனையா இருக்கும். வறுத்துச்சுல? வறுத்துச்சு. ஆஃப் பண்ணிக்கலாமா? ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேற பாத்திரத்துல மாத்திடலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கேரமலுக்கு சுகர் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கணும், ஒரு 1/2 கப். ஓகே, சிம்ல வச்சு நம்ம இப்படியோ சூடு பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம், ஒரு 2 இப்பவே சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் வாட்டர் சேர்த்துட்டு இந்த சுகர் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகும். இப்ப பாருங்க, இந்த பிரவுன் கலர்ல வந்துச்சு. இப்ப இந்த நேரத்துல நம்ம இந்த கண்டென்ஸ் மில்க் இத சேர்த்துக்கலாம். இத சேர்த்து மிக்ஸ் பண்ணும். எவ்வளவு அளவு ஊத்திருக்கீங்க? இதுல ஒரு 1/2 கப் ஊத்திருக்கேன். ஓகே, சிம்ல தான் வச்சிருக்கீங்க? சிம்ல தான் வச்சது செய்யணும். ஓகே ஓகே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பால் இதுல சேர்த்துக்கலாம். எவ்வளவு பால்? ஒரு 1 லிட்டர் பால் வச்சிருக்கேன். சூப்பர். பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க, காய்ச்சன பால். அப்படியே திக்காயிரும் பால். ஓகே, இது அப்படியே இது பண்ணணும், கொதிக்க வைக்கணும். ஆமா, கொதிக்க வச்சணும். ஓகே ஓகே. இப்போ பால் இதுல மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சேமியாவை இதுல சேர்த்து சேமியாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும். ஆமா, பால்லயே வேகணும். சூப்பர் சூப்பர். நல்லா வேகணும்ல? ஆமா, நல்லா வேகணும். ஓகே, வெயிட் பண்ணலாம். இப்போ இது சாரா பருப்பு, இது பாயசத்துக்கு போடுவாங்க. இத ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதே இதுல நம்ம சேர்த்து இப்பவே சேர்த்து சேமியாவோட சேர்த்து வேக வைக்கணும். ஓகே ஓகே, சூப்பர். இப்போ உப்பு ஜஸ்ட் ஒரு டேஸ்டுக்காக ஒரு பிஞ்ச் போடுறேன் நானு. எந்த பொருளுமே நம்ம உப்பு ஒரு பிஞ்ச் சேர்க்கணும், அப்பதான் அந்த டேஸ்ட் வரும். ஓகே, சுகர் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 கப். அந்த கலருக்காக ஒரு 1/2 கப் சேர்த்தேன். இப்போ ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். ஓகே, அப்பதான் உங்களுக்கு சுகர் டேஸ்ட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும். ஓகே, 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ். ஆமா, ஓகே. உங்களுக்கு எந்த எசன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெனிலா, ஸ்ட்ராபெரி, அது மாதிரி இருக்கு, ரோஸ் அதெல்லாம் இருக்கு. எந்த எசன்ஸ் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். 2 டீஸ்பூன் சேர்த்து நெய் சேர்த்துட்டு நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து போடணும் அதுல. ஃபர்ஸ்ட் இந்த முந்திரியை வறுத்துக்கலாம். இந்த லைட் பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். முந்திரி நல்லா வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். இப்ப அதை நீங்க வேற பாத்திரத்துல எடுத்துக்கலாம். இப்ப திராட்சை சேர்த்துக்கலாம். லைட்டா சிம்ல வச்சு வறுக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும்.
நல்லா உப்பி வரும்ல? ஆமா, திராட்சை வந்து நல்லா உப்பி வரும். அதனால நம்ம கொஞ்சம் சிம்லயே வச்சு வறுத்துட்டா போதும். இது நெய்யோட அப்படியே ஊத்திடலாம்ல? நெய்யோட அப்படியே சேர்த்து ரெண்டையும் சேர்த்து ஊத்திடலாம். ஓகே, பாருங்க அழகா வந்துருச்சு. இப்போ வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை நெய்யோட சேர்த்து இதுல சேர்த்துடணும். இப்ப பாருங்க, சூப்பரான கேரமல் பாயசம் ரெடி. ஓணம் ஸ்பெஷல். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓணம் ஸ்பெஷல். ஹாப்பி ஓணம். ஆமா, ஓணத்துக்கு இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் வந்து ஸ்பெஷல் பாயாசம். எப்படி இருக்கு? ஐயோ, செம்ம சூப்பரா இருக்கு. அவ்வளோ டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த டேஸ்ட் வந்து இந்த பைனாப்பிள் எசன்ஸ், அந்த கண்டன்ஸ் மில்க் இதெல்லாம் சேர்ந்து, அதோட பால் நீங்க வந்து ஊத்தும் போது காய்ச்சி ஆற வச்சுட்டு நீங்க கண்டிப்பா அதை நான் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரம் வந்து பால் திரிஞ்சிரும். அந்த கண்டன்ஸ் மில்கோட அந்த சுகர் சிரப்பு நம்ம காய்ச்சி செய்யறோம் பாருங்க, அப்போ அதனால சம்டைம்ஸ் சில நேரம் வந்து திரிஞ்சிரும். அதனால பாலை ஆற வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஊத்திட்டு அதுக்கப்புறம் நீ மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அப்புறம் சூடு பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யணும். ஆமா, நாங்க போடுற சுகர் கரெக்டா இருக்கு. நீங்க டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. இல்ல வேணும் அப்படின்னு சொன்னா கூட போடுங்க, வேண்டாம்னா குறைச்சுக்கோங்க. சரியா? எங்க வீட்டுல சுகர் ஜாஸ்தியாவே இருக்கு. உங்களுக்கு நிறைய சுகர் இருக்குது, அதனால நாங்க சுகர் கம்மியா தான் சாப்பிடுவோம். ஆமா, அதனால நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஒரு வீக்கெண்ட்ல மத்தியான சாப்பாட்டுக்கு இல்ல ஈவினிங்ல வந்து ஒரு பாயசத்தை பண்ணி கொடுங்க. கண்டிப்பா நிச்சயமா செஞ்சு பார்த்து நீங்களே சொல்லுவீங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு தேவை. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தயவுசெய்து போன்ல பாக்குறத விட டிவியில பாருங்க, இன்னும் பெட்டரா கிளாரிட்டியா தெரியும். அது உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க. என்ன ராகி? ஆமா, எங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.